கொத்தமல்லி இலையை வந்து நல்லா ஃபைன்லி சாப்டு பண்ணி வச்சுக்கணும், ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி, மிளகுத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கணும், தேவையான அளவு காரம், தேவையான அளவுக்கு. ஸ்ருதியோட ஃபேவரட் மேகி மசாலா, மேஜிக் மசாலா நாங்கள் நூடுல்ஸ்லையும் பாஸ்தாலையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆயில் வந்து நாங்கள் வந்து எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடுவோம். கோல்டு வின்னரே கூட யூஸ் பண்ணிக்கிடுவோம். வெர்ஜின் ஆயில் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஆலிவ் ஆயில், வெர்ஜின் ஆலிவ் ஆயிலெலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா ஆயிலுமே யூஸ் பண்ணிக்கிடுவோம். பாமினோஸ் ஸ்பைரல் பாஸ்தா ஈஸிலி குக்டு இன் before 3 minutes. ஹெரிட்டேஜ் கவு கீ, நெய், பாஸ்தா ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ப்ரான் கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு சால்ட்டு, எண்ணெய் வந்து பாஸ்தா குக் பண்ணும்போது தண்ணியில் ஊற்றுறதுக்காக. பிள்ளைங்களுக்காக லாலிபாப், தேவையான அளவு தண்ணி. ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து தண்ணி வச்சுட்டு தேவையான கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு, பருப்பு சுட வைக்கும் போதும் ஆயில் போட்டு சுட வச்சா பருப்பு சீக்கிரமாக குக் ஆகும்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பாஸ்தாவுக்கு வந்து ஸ்டிக்கி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஆயில் ஊற்றணுங்கிறாங்க. வடிகட்டி பாஸ்தா குக் ஆனதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வைக்கணும். அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்தாவை போட்டுட்டு 3 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா குக் ஆயிரும். ஏன்னா இது வந்து நார்மல் மாவோட பக்குவம் அப்படி. மித்த பாஸ்தா வந்து குக் ஆக ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் பாமினோஸ் ஸ்பைரல் பாஸ்தா வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும். அதோட மாவோட மாவு எதில் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து. மைதா மாவு, முட்டையில் நார்மலாக எல்லா பாஸ்தாவும் செய்வாங்க. இவங்க வந்து வேறு இன்க்ரீடியண்ட் மாவோட இது வந்து வேறு ஏதோ மாவு செஞ்சுருக்காங்க. அது என்ன எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் ஈஸியாக குக் ஆகிடுது இந்த மாவு. சேவரி பாஸ்தா ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக குக் பண்ணதுக்கப்புறம் பாஸ்தாவை வந்து சுடுதண்ணியில் வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து சாதாரண ப்ளைன் தண்ணி வந்து சூடு இல்லாத தண்ணியில் ஒரு அலசிடுறாங்க. குடிக்கிற வாட்டரில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுடுறாங்க. ஏன்னா அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக.